பிரியமான இறை உறவுகளே, புதன்கிழமை உடைய குடும்பத்திற்கான நாள், உடைய ஆசீர்வாதத்துக்கான நாள். எனவே நம் குடும்பத்தை முழுமையாய் அர்ப்பணித்து, குறிப்பாய் குடும்பத்துல என்னவெல்லாம் தேவையோ, எதுவெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நண்பர்களே, உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவார்த்தை தருகிறேன். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வார்த்தை, ஒரு குடும்பத்திற்கான வார்த்தை. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. உலகத்துல துன்பம் உண்டு. அந்த துன்பத்தை அவர் வழியாய் நாம் வெற்றி பெறலாம். ஒருவேளை உங்க வீட்டுல இன்னைக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு குழப்பத்தோடு இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகள் குறித்த எதிர்காலத்துக்குரிய அச்சம் இருக்கலாம். துன்பம் எல்லாம் வரும் தான், சில அச்சம் எல்லாம் வரும் தான். எனவே அவர் வழியா நீங்கள் விடுதலை காண பொருட்டது வருகிறது. நம்புங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் விடுதலை தருவார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேளுங்க, அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆராதனை மூலமாய் உங்க குடும்பத்துக்கு சொல்லுகிற செய்தி, நான் விடுதலை தருவேன். எப்படி ஆண்டவர் விடுதலை தருவீங்க? அவருடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிற கேளுங்க. யோவான் நற்செய்தி 16:33, நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார். இந்த உலகத்தின் மீது நான் வெற்றி கொண்டு இருக்கிறேன். எனவே இந்த உலகத்தில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் பெற்ற வெற்றி எந்த வெற்றி? சிலுவை மரணம், சாவை வென்றார். அவ்வளவுதான் இயேசு. இவர் மனிதர் என்று நினைத்தார்கள், ஆனால் இயேசு வென்றார், உயிர் தெழுந்தார். இந்த உயிர்ப்பு காலத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த உயிர்ப்பு காலத்துல ஒரு குடும்பத்தை அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஆண்டவரே துதிக்கிறோம், வல்லவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆராதிக்கிறார்கள். நன்றி ராஜா, வழி நடத்துகிற. இரண்டாவதாக, இந்த உலகத்துல நிறைவு என்றால் கடவுள் தான். இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்றுனா அது கடவுள்கிட்ட தான் கிடைக்கும். என்ன இது? நிறைவு. இந்த உலகம் என்ன தரும் என்றால் வெறுமையை தரும். இந்த உலகம் என்ன தரும் என்றால் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் உங்களை வெறுக்க வைக்கும். கோயிலுக்கு போறதை நிறுத்தும். தனி ஜெபத்துக்கு நேரம் கொடுக்காத அளவுக்கு இந்த உலகம் உங்களை ஈர்க்கும். உங்களுடைய ஆன்மீக காரியங்கள் எதிலுமே நீங்க ஈடுபட முடியாது. அதன் விளைவு நல்லது எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எது தேவையோ, எது நன்மையோ, எது கடவுளுக்கு உகந்ததோ, எது உங்களுக்கு பயன் தருமோ அதை செய்ய விடாது இந்த உலகத்தில் நீங்க இருக்கிற பொழுது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது இந்த ஒரு ஆண்டவர் பிடித்துக் கொண்டே இருக்கணும். இந்த ஆண்டவரிலே நம்ம கண்கள் இருக்கணும், நம் ஜெபத்தில் இருக்கணும். ஒரு ஆசீர்வாதத்தை காண்போம். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன் மேற்கொள்ளார். புனித அகஸ்தினார் நிறைவை தேடுகிறார். அவை நிறைவை தேடுகிற பொழுது இந்த நிறைவை மணிக்கேயிசம் கொள்கையை பின்பற்றுவதில் இருக்கும் என்று நினைக்கிறார். மணிக்கேயிசம் என்றால் என்ன அப்படின்னா, உடலை கட்டுப்படுத்துவது, தன்னை வருத்திக் கொள்வது, கடுமையான சட்ட திட்டங்கள் மூலமாய் தங்களை வருத்திக் கொள்வதன் மூலமாய் நிறைவை காண முடியும் என்று சொல்வதால் மணிக்கேயிசம். எனவே அகஸ்தினார் நிறைவை தேடுகிறார். நிறைவை இந்த மணிக்கேயிசத்துல பின்பற்றுகிறார். கிடைக்கல. இரண்டாவது, இந்த உலக சிற்றின்பத்தில் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு உலக சிற்றின்பங்கள், காம இச்சை காரியங்கள் ஈடுபடுகிறார், தவறான பழக்க வழக்கங்கள் ஈடுபடுகிறார். ஆனால் இந்த உலக சிற்றின்பத்தில் நிறைவு இல்லை என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவருகிறார். இறுதியாய் இறைவன் பக்கம் திரும்புகிறார். அவர்களே, இறைவன் பக்கம் திரும்பிய புனித அகஸ்தினார் வாழ்க்கையில நிறைவை கண்டார், புனிதராய் மாறினார், இறையில் படைத்தார். பிரியமான அன்பு இறை உறவுகளே, இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள், அபிஷேகத்தை காண்பீர்கள். ஏனென்றால் இந்த உலகம் தர முடியாத ஒன்று நிறைவு. நிறைவு வேற எங்குமே கிடைக்காதுங்க. இயேசுவை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று நினைத்துக் கொண்டார் ரத்தப்பக்கூடிய பெண். நல்ல மருத்துவர்கிட்ட போயிருப்பார், பலர்கிட்ட ஆலோசனை கேட்டார், ஒன்று நடக்கல. ஆடையை தொட்டார், இயேசுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டார், நிறைவை பெற்றார். உலகம் தர முடியாது. பெட்சாயிதா குளத்தின் அருகில் இருக்கிறார், உடல் சுகம் இல்லாதவர். அவரை அந்த குளத்துல இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. இறக்கி விட்டால் சுகம் பெற்றிருப்பார். ஆனால் இயேசு வருகிறார், ஒரே வார்த்தையில நிறைவு, சுகம் பெற்றார். அவிதி மகனே எனக்கு இறங்கும் என்று பார்வையற்றவர் கத்திக்கொண்டே இருக்கிறார். அமைதியா இருக்கிறார்கள், இன்னும் கத்துகிறார். இயேசுவிடம் வருகிறார், நிறைவை பெற்றார். நிறைவு இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல யாரெல்லாம் அவரை சந்தித்தார்களோ அவர்கள் பெற்ற வெறும் சுகம் மட்டுமல்ல, நிறைவு. அவர்களுக்கு தேவையானது மட்டும் கிடைக்கல, அதோடு நிறைவு கிடைச்சது. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகம் தர முடியாத இன்பம்,
இந்த உலகம் தர முடியாத அமைதி அது ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. எனவே குடும்பத்துல இன்றைக்கு அமைதியை தருகிறேன் என்கிறார். பிள்ளைகளுக்கு நான் வெற்றியை தருகிறேன் என்கிறார். உன்னை நான் உயர்த்துகிறேன் என்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். நன்றி ஆண்டவரே, வார்த்தைகள்லாம் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பிடுறாரோ அதற்காக ஜெபிங்க ஃபாதர், வேண்டுங்க ஃபாதர், இந்த கருத்துக்காக ஜெபிங்க ஃபாதர். என்னவெல்லாம் விண்ணப்பங்கள், என்னவெல்லாம் வாஞ்சையோடு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்பா, உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆசீர்வாதமாக மாறும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை காண்பார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் நமக்கு சாட்சியமாய் வாழ்வார்களாக. எனவே பிரியமான இறை உறவுகளை, உங்கள் குடும்பம் மீட்கப்படுகிறது, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இறைவன் தான் நிறைவு. உங்க குடும்பத்தை ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து தொடங்கப்படுகிற இந்த குடும்பத்துல இன்றைக்கே உங்க வீட்டிலே அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அமைதி இருக்கும். ஆண்டவர்களை சாட்சியமாய் வாழ வைப்பார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வல்லமையான இறை கிருபையை நீங்கள் காண்பீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல பெரிய மனவர்களே, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரி, ஜெபத்துல என்னுடைய திருப்பலியில உங்கள் கருத்துக்காக ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஒரு துன்பம் எல்லாம், கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.